கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ரெகோபத் ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை அவர் நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இங்கே நாம் வாசிக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், ஈசாக்கு அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே அங்கே ஈசாக்கு போய் பல துறவுகளை வெட்டும் பொழுது அங்கே எல்லாம் தண்ணீர்கள் சுரந்து வருகிறது. ஈசாக்குக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இது எங்களுடையது, இது எங்களுடையது என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு துறவை தோன்றும் பொழுது அதிலும் தண்ணீரை கண்டான். வேதம் சொல்லுகிறது அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தேசத்திலே நமக்கு இடத்தை உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி ரெகோபோத் என்று ஈசாக்கு பெயரிட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், அன்றைக்கு அந்த ஈசாக்கு என்கிற அந்த தெய்வ மனிதனோடு வாக்குவாதம் பண்ணித மனிதர்கள், வேதம் சொல்லுகிறது 26ஆம் வசனத்துல, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அவனை ஈசாக்கை யாரெல்லாம் விரோதித்தார்களோ, யாரெல்லாம் ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் எல்லாம் ஈசாக்கை தேடி வருகிறார்கள். ஈசாக்கை தேடி வந்து அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. உன்னை விரோதித்த ஜனங்கள், உனக்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள், உன் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள், உன் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள் எல்லாம், உன்னை சுற்றி யாரெல்லாம் விரோதமாக எழும்பி உன்னை பகைத்தார்களோ, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கண்டு அவர்கள் பகைத்தார்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பகைத்த ஜனங்கள் எல்லாம், உன்னை விரோதித்த ஜனங்கள் எல்லாம் உன்னை தேடி ஒரு நாளைக்கு வருவார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அவர்கள் வந்து, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று உம்மோடு கூட சமாதானம் பண்ணும்படியாக அவர்கள் நிச்சயமாய் கடந்து வருவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, அந்த மனிதர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? அங்கே சொல்லப்படுகிற, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஈசாக்கை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள், நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உன்னை யார் விரோதிக்கிறார்கள், உனக்கு விரோதமாக யார் எழும்பி நிற்கிறார்கள், உன்னை பகைக்கிற மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் காணும்படியாக இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படியாக, உன்னை விரோதம் செய்கிற மனிதர்கள் காணும்படியாக, உன்னை பகைக்கிற மனிதர்கள் காணும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து, நிச்சயமாய் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன்னை உயர்த்துவாராக, உன்னை மேன்மைப்படுத்துவாராக. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஈசாக்கோடு இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளோடு கூட நீ நிச்சயமாய் இருந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் பிள்ளைகளை பகைக்கிற ஜனங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை விரோதிக்கிற மனிதர்கள் மத்தியிலே உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ இருக்கிறீர் என்று அவர்கள் காணும்படியாக அற்புதம் செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.